பெண் சிசு கொலை என்னும் பெருந்தீமை பல ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் நிலவி வந்த நிலையில் தமிழகத்தில் 1992ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் என்னும் மாபெரும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்தின்படி அரசு வரவேற்பு மையங்களின் முன் வைக்கப்படும் தொட்டில்களில் பெற்றோர்களால் கைவிடப்படும் பெண் குழந்தைகளை அரசு முறையாக பராமரித்து தத்தெடுப்பு மையங்களில் ஒப்படைத்தது. எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் அதன் சாதக பாதகங்களை முறையாக ஆராய்ந்து அதனை மிகச்சரியாக நிறைவேற்றுவார் அம்மா. எனவே அதே ஆண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்னும் சீரிய திட்டத்தையும் அம்மா அறிமுகப்படுத்தினார். தொட்டில் குழந்தை திட்டத்தின்படி வளர்ந்த பெண் குழந்தைகள் இப்போது நன்கு படித்து நல்ல நிலைமையில் உள்ளனர். முதலில் அம்மாவை வசைபாடிய வாய்கள் இப்போது அவரை வானலாவ புகழ்கின்றன. உலகமே இந்த திட்டத்தை பாராட்டினாலும் கருணையின் வடிவமான அன்னை தெரசாவே இந்த திட்டத்தை பற்றி அறிந்து அம்மாவை பாராட்டி மகிழ்ந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.